என்னது மாலத்தீவு நாட்டில் மலைப்பாறைகளா? அங்க பாருங்க, அது மலைகள் இல்ல, இடையில ஒரு கப்பல் நமக்கு வந்து இது வந்து துறைமுகம் லோடு ஏத்துற கப்பல் குறுக்கால வந்துருச்சு. அம்மட்டு குப்பை மேடுகளுங்க. நான் என்னடா பெரிய மலைகளா இருக்கே அப்படின்னு பார்த்தா இருங்க, அந்த கப்பல் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும் பாருங்க. அங்க பாருங்க, அந்த மலைகள் வந்து குப்பை மலைகளுங்க. அவ்வளவு பிளாஸ்டிக் குப்பை கழிவுகளை ஒரு மிகப்பெரிய பரங்கி மலை மாதிரி இருக்கு. இந்த நாட்டோட கடல்ல இருந்து தரைமட்டத்தோட உயரமே ஒரு 6 அடி தான், 2 மீட்டர் தான். ஆனால் இது வந்து இப்போ 40-50 அடி உயரத்துக்கு, 50 அடியா 100 அடி கூட இருக்கும். மிகப்பெரிய மலை மேடுகள் மாதிரி தெரியுது. நான் ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரும்போதே அது ஒரு பெரிய மலை மாதிரி, என்னன்னா மாலத்தீவில் மலைப்பாறைகள் இருக்கா அப்படின்னு வியந்து பார்க்கும்போது அம்பட்டு குப்பை கழிவுகளை ஒரு மேடா குமிச்சு வச்சுருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்கு. மனிதர்கள் எங்கே இருந்தாலும் அங்கே குப்பை மேடுகள் அதிகம் தான் இருக்கும். மகிழ்ச்சி. இந்த ஒரு தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அந்த குப்பை மேடை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நிறைய கப்பல்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அங்கே பாருங்க, நிறைய கப்பல்கள், எல்லாமே சரக்கு கப்பல், ஏற்றுறது இறக்குறது அப்படியே போயிட்டு இருக்கு. பாலங்கள்லாம், புதிய புதிய பாலங்கள்லாம் கட்டுறதுக்கு வேலைப்பாடுகள்லாம் இங்கே அந்த ஓரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, எங்க ஒரு ஸ்பீடு போட்டு தண்ணியை கிழிச்சு போயிட்டு இருக்கு. போட்டு ஓரமா இந்த இடத்துல போட்டு படுத்துட்டேன். ஒரே தலைவலி போட்டு பிடிங்குது, ஆடுது சரியான தலைவலி. 2019 முத வரும்போது இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் படுத்துக்கிட்டு வந்து சேர்ந்தேன். இப்போ 26 இங்கேருந்து திரும்ப போட்டில் இருந்து ஊருக்கு போகிறேன். ஏங்கப்பா, ஒன்றுமே பண்ண முடியாது பிராண்ட். எங்களை போய் சீக்கிரம் இறக்கி விடுங்கடா அப்படின்னு சொன்னோம். இன்னும் 2 மணி நேரம் ஆகும், வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. பாருங்க, பக்கத்தில் வந்தாச்சு. ஓஹோ ஹோ 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 ஹோ, மாலி ஜெயில் இங்கிட்டு தான் இருக்கான்ப்பா. அந்த பக்கம் தான் ஜெயில்லாம் இருக்கான். போலீஸ் ஸ்டேஷன், ஜெயிலு. அந்த ஃப்ரிட்ஜ் வந்து மோடி வந்து கிஃப்ட் பண்ணாரா? என்ன கிஃப்ட் பண்ணாரு? அப்போ வந்து புது ஃப்ரிட்ஜ் இப்போ வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்களாம். நம்ம பங்களாதேஷ்காரன் சொல்கிறான், நமக்கு தெரியாது அதெல்லாம். இது வந்து பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாம் உங்களுக்கு எதுவும் பார்த்தா தெரியாது, ஜூம் பண்ணி காட்ட முடியாது. நேராக பக்கத்தில் போய் காட்டிக்கிறேன். ஓகே, தொடர்ந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.